நமக்கு பாஸ்தா பண்ண போகிறோம். இப்போது நூடுல்ஸ் வித் பாஸ்தா. இது பாஸ்தாவில் 2 வெரைட்டி. நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதித்ததும் பாஸ்தாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். சால்ட்டு போட்டுடலாம் தண்ணி கொதிக்கிறதுக்கு. சால்ட்டு நல்லா அந்த கொதி வந்ததும் நம்ம அந்த பாஸ்தாலேயும் வந்து சால்ட் அப்படியே இருக்கும். இப்போ கொதிச்சிச்சு. பாஸ்தா ரெண்டுத்தையும் போட்டுடுவோம். இது வந்து மிக்சடு பாஸ்தா, நூடுல்ஸ் பாஸ்தா ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வந்துடுச்சு. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டிக்குவோம். நம்ம வடிகட்டிட்டு இப்போ வந்து நம்ம ஆர்டினரி வாட்டரில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். அதை அப்படியே ஓரம் வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து பாஸ்தா தாளிக்கிறதுக்கு தேவையானதை பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இப்போ எண்ணெய் விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு. இதில் வந்து நம்ம இஞ்சியும் பூண்டும் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ், ஒரே ஒரு வெங்காயம், அது வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நான் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்குவோம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் ஒரு சால்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஆல்ரெடி வந்து தண்ணியில் சால்ட்டு போட்டதுனால நம்ம இதில் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். இது கூட வந்து மசாலா நம்ம ஆட் பண்ணிக்குவோம். மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பொடி, தனியா பொடி போட்டுக்குவோம். போட்டு நம்ம கலக்கிட்டு அடுத்ததாக ஒரு ஸ்பெஷல் மசாலா பொடி போட போகிறோம். அந்த மசாலா பொடியை போட்டு கலந்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டாச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அதில் பாஸ்தாவும் நூடுல்ஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இதை வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம பாஸ்தா. சூப்பராக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்தா வித் நூடுல்ஸ். இதில் வந்து சீசனிங்